ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மயில் இப்போது கோர்ட்டஸை விட்டு இப்போது மீனா கூட வெளியே கிளம்பி போயிட்டாங்க. வெளியேனா அவங்க வீட்டுக்கு தான் நம்ம மீனா வந்து கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம செந்தில் பயங்கர கோவமாக டென்ஷனாக இருக்காங்க. ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி, இனிமேல் எதுக்காக இவங்களை பற்றியெல்லாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு மாமா சொன்னதை பற்றி யோசிப்போம். ஏன் நம்ம பேசாமல் லஞ்சம் வாங்கக்கூடாது? இன்னைக்கு வந்து நம்ம லஞ்சம் வாங்க ஆரம்பிப்போம். அப்படி வாங்கியாவது எப்படியாவது பெரிய சொந்த வீடாக கட்டணும். இல்லை கட்டின வீடை நம்ம காசு கொடுத்து வாங்கிடணும். மாமா சொன்னது தான் கரெக்டு. நேர்மையான வழியில் சம்பாதிச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும் நம்ம நினச்சதெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு. மாமா சொன்னது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து மீனா சுட்டு வச்ச தோசையை சாப்பிட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெடியாகி ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. இப்போது ஆஃபீஸில் நம்ம செந்திலுக்கு நிறைய வேலை இருக்குது. அதில் ஒருத்தவங்க வராங்க, கொஞ்சம் ஏழ்மையானவங்க தான், வசதி இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வந்து ஈபி விஷயமா தான் வராங்க. இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் ஆகுது, மா மாதம் மாதம் நிறைய ஈபி பில் வருதுப்பா, கொஞ்சம் அதை பார்த்து சரி செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே செந்தில் இருந்துட்டு இவங்கக்கிட்ட நம்ம லஞ்சம் வாங்கலாமா? எப்போவுமே உங்களுக்கு கம்மியாகவே பில்லு வரணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு 5000 ரூபாவை பே பண்ணிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸாகவே நான் கொடுத்துட்றேன். அதாவது ஃப்ரீயாகவே நீங்கள் லைட்டு ஈபி அது இதுன்னு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கரண்ட் பில்லே வராது. அந்தளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற? நீ சொல்கிறது உண்மைதானா? இருந்தாலும் 5000 ரூபா அதிகம் இல்லையாப்பா? நாங்களே ரொம்ப வசதியே இல்லாதவங்க. 5க்கும் 10க்கும் நாங்கள் கூலி வேலை செஞ்சுக்கிட்டு தான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் நீ 5000 ரூபா கேட்டால் எப்படிப்பா? என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது, அதை வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சரி, ஏதோ இல்லைன்னு சொல்கிறீங்க, அதனால் நான் செய்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலுமே நான் தான் பார்க்கணும். அதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் அது இதுன்னு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2000 ரூபாவை லஞ்சமாக நம்ம செந்திலுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. செந்திலுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரே ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம 2000 ரூபாய் ஈஸியாக சம்பாதிச்சிட்டோம். இந்த மாதிரி நமக்கு எத்தனை கேஸ் வருது? ஒரு நாளைக்கு 5000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஆள்கிட்டேருந்து வாங்கினா கூட நம்ம வேறு லெவலில் போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு வர எல்லா கஸ்டமர்கிட்டையுமே லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம செந்தில். இன்னொரு சைடு நம்ம மீனா மயில வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதாவது பாக்கியத்தோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே போனதுமே இங்கே நம்ம பாக்கியம் மயிலை பார்த்ததுமே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய், எதுக்குடி வந்த? அதான் இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன், எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே வீராப்பா கிளம்பி போனேன். இப்போ என்னன்னா இங்கே வந்து நிற்கிறேன், அதுவும் மீனாவோடு வந்து நிற்கிறேன். என்ன இப்போ? ஏய் மீனா, நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் வந்து கோவப்படுறாங்க. உடனே மீனா இருந்துட்டு இங்கே பாருங்க, எதுக்காக இப்படி கோவப்படுறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்கிற? 2 பிள்ளைங்கள பெற்றேன். சரி, இவளோட வாழ்க்கையை எப்படியாவது சரி செஞ்சிடணும், அவளோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி கொஞ்சம் நஞ்சு கடத்தை வாங்கி ஒரு 4-5 பொய்யை சொல்லி இவளுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தேன். இவ சந்தோஷமாக அந்த வீட்டில் வாழ்ந்தாலே தவிர மற்றபடி எப்படி ஒவ்வொருத்தரையுமே தன்னோட கைக்குள்ளே போட்டுக்கணும், எப்படி தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிக்கவே இல்லை. எதையுமே யோசிக்காமல் இப்போது இங்கே வந்து உட்காந்துருக்கா. இன்னும் கொஞ்ச நாளில் மாப்பிள்ளைக்கும் அவளுக்கும் விவாகரத்து நடந்துடும். அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் இங்கேயே உட்காந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டா போல. நான் என்ன இவளுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு நான் பணம் காய்க்கிற மரம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அறுத்து செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அவள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்து நிற்கிறா. 2வது சுடரோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தாளா? அதெல்லாம் யோசிச்சு பார்த்துருந்தா இவ இங்கே வந்து உட்காந்துருப்பாளா? அப்படி இப்படின்னு பயங்கரமாக காத்துறாங்க இங்கே பாக்கியம். ஸோ நம்ம மீனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? இவங்க நீங்கள் பெத்த பொண்ணு தானே, எதுக்காக இப்படி பேசி அவங்களோட மனசை காயப்படுத்துறீங்க? இந்த மாதிரி டைமில் நீங்கள் தானே ஆறுதலாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மயிலக்காவோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணமே. தேவையில்லாமல் அது இதுன்னு பிரச்சனையை கிளப்பி விட்டதுமே நீங்கள் தான். எப்படியாவது பொறுமையாக பேசி பிள்ளையோட வாழ்க்கையை சரி செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுருந்தா இப்படியெல்லாம் பேசுவீங்களா? நீங்கள் எக்கு தப்பாக பண்ண போய் தானே மயிலக்காவோட வாழ்க்கை இப்போ இப்படி வந்து நிற்குது. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள். தேவையில்லாமல் அக்காவை பேசி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க. அக்கா
அக்கா என்ன மாதிரியான முடிவு எடுக்க போனாங்க தெரியுமா? நான் மட்டும் ஒரு நிமிஷம் இல்லாமல் போயிருந்தா அக்காவோட உயிரவே நீங்கள் திரும்ப பார்த்துருக்க முடியாது. போயிட்டு கிணத்தான நின்றுக்கிட்டு இருக்காங்க. பெஸ்ட்டு மிஸ்ஸு. நான் மட்டும் போகல அப்படின்னா கிணத்துல குதிச்சு இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியம் பயங்கரமாக கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏ மயிலு, என்னடி, ஏன்டி இங்கே போய் சாவ போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன நீ கேட்குற கேள்வியெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னால் என்னதான் பண்ண முடியும்? எனக்குன்னு யார் இருக்கா? என் புருஷன் வீடும் எனக்கு இப்போ எதிரி ஆகிப்போச்சு. நீயும் என்னை கரிச்சு கரிச்சு கொட்டுற. ஒரு நிமிஷம் கூட என்ன உட்காந்து நிம்மதியாக என்னால் யோசிக்க கூட முடியல. ஆனால் நீ என்னடான்னா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க. சாப்பிட்றப்ப தான் ஏதாவது பேசுவ. நான் அவ்வளோவா இப்போலாம் சாப்பிட்றது கூட கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் சாப்பிட்டாவே அதிகம். அது கூட சுடர் தான் என்னை வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பா. அந்த மாதிரி டைமில் கூட நீ என்னை சாப்பிட சொல்லாமல் என்னை ஒரு மாதிரி ஒரு நாயை எப்படியெல்லாம் நடத்துவாங்களோ அதை விட மோசமாக என்னை நடத்துகிறல்ல. நீ என்ன என் அம்மாவை மாதிரியா ட்ரீட் பண்ணுற? என்னை யாரோ ஒரு பிச்சைக்காரி மாதிரி தானே என்னை ட்ரீட் பண்ணுற. இப்படி ஒரு வீட்டில் நான் எதுக்காக இருக்கணும்? அது மட்டும் இல்லாமல் என் வாழ்க்கையே போச்சு. யாருக்காக நான் உயிரோடு இருக்கணும்? நான் செத்து போனால் கூட யாருமே கவலைப்படுறதுக்கு இங்கே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. பாக்கியா இருந்துட்டு, இங்கே பாருடி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன். அதை காப்பாற்றிக்க உனக்கு துப்பு இல்லை. அதுக்கப்புறம் நான் என்னடி பண்ண முடியும்? நான் மட்டும் எத்தனை தான் பார்க்க முடியும்? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கவும் இங்கே மீனா இருந்துட்டு, போதும் நிறுத்துங்க. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கேஸையுமே தள்ளி போட்டிருக்காங்கல்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேவையில்லாமல் நீங்கள் மயிலாக்காவை திட்டுறதோ இல்லை போயிட்டு செத்துப்போ அப்படின்னு சொல்கிறதோ வச்சுக்காதீங்க. அவங்க ரொம்பவே மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுக்கு கால் பண்ணி, ஏ மீனா, என்னடி நேற்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன், ஃபோனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அத்தை, அப்படியே டயர்டில் படுத்து தூங்கிட்டேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் செந்தில் நைட்டு எங்கள் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாண்டி. உனக்கும் செந்திலுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, அவங்களுக்கு நான் பண்ணேன். சொன்னான். அதான் நீ ஏதோ உப்புமா செஞ்சு வச்சுருந்தியா, அது அவனுக்கு பிடிக்கல போல, அதான் சாப்பிட்றதுக்காக ஆசையாக வந்தாண்டி. அதுக்குள்ளே உன் மாமனார் என்னென்னமோ சொல்லி பேசி அவனை அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வருத்தப்பட்டுக்கிட்டே சொல்கிறாங்க. நம்ம மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அவங்க வந்ததே வேறு விஷயந்தான், எப்படியோ எதுவுமே உங்ககிட்ட சொல்லலை அத்தை, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம செந்தில் வந்து இப்போது அதாவது ஒரு சிலவங்க கிட்ட ஏதோ வாங்கலாம், அதுவும் ஓரளவுக்கு 500 இல்லை 100 200 அப்படி ஏதோ தெரியாமல் வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம செந்தில் ஒரே நாளைக்கு பணக்காரன் ஆகிடணும், கோடீஸ்வரன் ஆகிடணும், நினச்சது எல்லாமே பண்ணிடணும், வீடு வாங்கிடணும் மாமனார் சொன்ன மாதிரி அப்படின்ற ஒரு ஆசையில், அதுவும் பேராசையில் வர எல்லார்கிட்டேயுமே அதாவது லஞ்சம் கேட்குறாங்க. ஒரு சிலவங்க ஏதோ வேலை ஆகணும் அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலவங்க வந்து லஞ்சம் வாங்கவும் மாட்டாங்க, லஞ்சம் கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட கேரக்டருமே நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே யோசிக்காமல் ஒருத்தவங்க தண்ணி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க நம்ம செந்தில்கிட்ட. இப்போது செந்தில் இருந்துட்டு, உங்களுக்கு தண்ணி பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா இப்போது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருங்க, நான் தீர்த்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க நீங்கள் எங்களுக்கு இலவசமாக செஞ்சு கொடுக்கறதுக்காக தானே நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் செய்கிறதுக்கான வேலையை கவர்மெண்ட் கொடுக்க தானே செய்யுது, அப்படி இருக்கிறப்போ எதுக்காக எங்ககிட்ட பணம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாஷாக பேசுகிறாங்க வந்தவங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சியிலலாம் எம்எல்ஏ அந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிறவங்க. அதனால அவங்க வந்து இப்போ திருப்பி கேட்கவும் உடனே செந்தில் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், பணத்தை கொடுத்தா உடனே ரெடி பண்ணி கொடுக்குறேன், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி மாத கணக்கில் அலைஞ்சா கூட உங்களோட வேலை நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த ஹாலில் இருந்துட்டு, ஓ அப்படியா, லஞ்சம் கொடுத்தாதான் நீ எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில் லஞ்சம் கேட்டது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. உடனே இங்கே செந்தில்கிட்ட மிரட்டுறாங்க, நீங்கள் இலவசமாக செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஆனால் இப்போது லஞ்சம் கேட்குறீங்களா, இப்போது நான் உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே செந்தில் இருந்துட்டு, பின்னாடி வரப்போகிற விளைவுகளை எதுவுமே யோசிக்காமல் என்னமோ பண்ணிக்கோங்க, இங்கே பாருங்கள், என்னெல்லாம் யாராலுமே எதுவும் பண்ண முடியாது, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக பேசி அங்கேருந்து அவங்கள அனுப்பி விட்டுடுறாங்க. அவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து
கட்சி ஆளுங்கன்னு நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க நேர்மையான ஆள். அதனால் அவங்களால இதை எதுவுமே ஏற்றுக்க முடியல. எதுவுமே வசதியே இல்லாதவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு கேட்க வந்தால் கூட இவங்க லஞ்சம் கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ஆஃபீஸருங்கெல்லாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கவே கூடாது. இவங்கள ஒரே அடியாக வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஆதாரத்தோடு கொடுக்குறாங்க. ஏன்னா ஆதாரம் இல்லைனா கூட பரவாயில்ல தான். ஆனால் ஆதாரத்தோடு கொடுக்கறதுனால கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடுது. கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டே ஆகணுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இப்போ போலீஸுமே சரிங்க சார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இப்படிப்பட்ட ஆஃபீஸருங்க கண்டிப்பாக நாட்டில் இருக்கவே கூடாது. அவர் வேலையை விட்டே நாங்கள் அவங்கள தூக்குறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் போலீஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போது ஈவினிங் ஆகுது. நம்ம செந்திலுமே வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. போலீஸுமே இப்போது மீனா ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. கோர்ட்டஸ்க்கு தான் வராங்க. செந்தில் வர கொஞ்சம் லேட் ஆகுது. நம்ம மீனா தான் அதாவது காலிங் பெல் அடிக்குது. மீனா கதவை ஓப்பன் பண்ணவும் உடனே போலீஸ் நிற்கிறாங்க. மீனாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. சொல்லுங்கள் சார், என்னாச்சு? எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஹஸ்பண்ட் பேர் செந்தில் தானே? அவர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறாரு அப்படின்னு நல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்க. ஆமாம் சார், அவரை எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே போலீஸ் உங்கள் ஹஸ்பண்டை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எங்கள் மீனா அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. சார், என்ன சார் சொல்கிறீங்க? என் புருஷனை நீங்கள் எதுக்காக அரெஸ்ட் பண்ணணும்? அவர் என்ன தப்பு செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கம்மா, உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்கன்னு மட்டும் சொல்லுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் கொஷினெல்லாம் கேட்காதீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் ஆன்சர் பண்ண மாட்டோம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டேஷன் பேசிக்கோங்க. உள்ளே உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே அவர் ஆஃபீஸ்லேருந்து வரல, கொஞ்சம் லேட் ஆகும் அவர் வரதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மீனா பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம செந்தில் வந்துடுறாரு. போலீஸை பார்த்ததுமே நம்ம செந்தில் சார், என்ன சார் திருப்பி இங்கே வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தானே செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுக்காக வரணும்? இல்லை என்னாலலாம் வர முடியாது. எதுக்காக என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1008 கேள்வி கேட்குறாங்க. என்ன நீங்கள் போலீஸ் மாதிரி என்ன கேள்வி கேட்டு விசாரிக்கிறீங்க? இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து தான் ஆகணும். உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம செந்தில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே மீனா பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. சடான்னு என்ன பண்ணுறதுன்னுமே தெரியல. இப்போது உடனே நம்ம கோமதிக்கு தான் கால் பண்ணுறாங்க. கோமதியுமே கால் அட்டன் பண்ணி சொல்லு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அத்தைன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. கோமதி ரொம்பவே பதட்டமாகறாங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகவும் நம்ம கோமதி ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக செந்தில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை என்ன கேட்டாலுமே எதுவுமே சொல்லலை. எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வீட்டுக்குள்ள கூட வரல, வேலையிலேருந்து வந்ததும் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அத்தை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, நீ பயப்படாத மீனா, நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். இப்போவே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. மீனா, நீ கிளம்பி இங்கே வந்துட்டே இல்லை நீ அங்கே இரு, நானும் மாமாவும் இப்போ வரோம். நீ அங்கே இரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம கோமதி ரொம்பவே பதட்டமா, டேய் சரவணா கதிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ராஜு அத்தை என்னாச்சு அத்தை, ஏன் எதுக்காக கூப்பிடுறீங்க? கதிரு இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம கோமதி பயங்கரமாக அழுகுறாங்க. அத்தை என்னாச்சு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராஜு பதறவும், அது எங்கம்மா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க அத்தை வந்துடுவார், கதிர்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணனுமே வராங்க. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் எல்லாருமே வந்துடுறாங்க. பாண்டியன் எல்லாமே செந்தில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம் போலீஸ் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம பாண்டியன்லேருந்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. பாண்டியன் எதுக்காக இதுப்புன்னு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரியலையேங்க, அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான். ஏதாவது ஒரு திருட்டு வேலை பண்ணியிருப்பான். தப்பு பண்ணாமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, நாம் கூட தான் அந்த மயில் விஷயத்தில் தப்பு பண்ணல, நம்மளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகலையா? அந்த மாதிரி தாங்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. மீனா கோர்ட்டஸில் தான் இருக்கா. கதிர் போயிட்டு மீனாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம். நம்ம எல்லாருமே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. மீனா பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே நம்ம பாண்டியன் மீனா அழுகாத மீனா, பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மீனா அவங்க அப்பாவுக்குமே கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்னவா இருக்கும், மாப்பிள்ளை எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிற டைமில் தான் நைட்டு நம்ம செந்தில் கிட்ட சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. ஒருவேளை லஞ்சம் வாங்கி மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டு இருப்பாரோ, ஐயோயோ! இப்போதைக்கு மாப்பிள்ளை டெம்பரரியாக தான் அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போது வேலை காலியா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் லஞ்சம் வாங்கணும் வாங்க சொன்னோம் அப்படின்ற விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா ரொம்ப கோவப்படுவாளே, கடைசி வரைக்கும் நம்ம கூட பேசாமலே போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க. சரி இப்போதைக்கு எப்படியாவது மாப்பிள்ளையை சீக்கிரமாக வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அப்பாவுமே யோசிக்கிறாங்க. உடனே கிளம்பி அவங்களுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போது நம்ம செந்தில வந்து லாக்கப்பில் தான் வச்சுருக்காங்க. அதே சமயம் அடிக்கவும் செஞ்சுருக்காங்க. ஏழை எளிய மக்கள் வந்து தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரவங்க கிட்ட 10,000 20,000ன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே லஞ்சத்தை வாங்கி நீ இது பண்ணிக்கிட்டு இருக்கியாடா, உன்னை சும்மாவே விடமாட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக போட்டு வெளுத்து வாங்கியிருப்பாங்க. முகமெல்லாம் காயமாக இருக்குது. ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. செந்தில பார்த்துட்டு இங்கே நம்ம கோமதி, மீனாலாம் ரொம்பவே கவலைப்படுறாங்க. இப்படி அடிச்சிருக்காங்களே பாவி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு நம்ம பாண்டியன், சரவணன், கதிர் இவங்க 3 பேருமே கேட்குறாங்க. எதுக்காக செந்தில நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க? அவன் எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அவர் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிட்டு? அவர் தப்பு பண்ணதுனால தானே நாங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உங்கள் பையன் ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையுமே ஏன் ஒருத்தர் விடாமல் எல்லாருக்கிட்டையுமே லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன்னா லஞ்சம் வாங்குறதுனா நம்ம பாண்டியனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் பொய் சொன்னாலுமே பிடிக்காது. இப்போ செந்தில் மேலே தான் நம்ம பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா? இது வரைக்குமே என் பையன் அந்த மாதிரி லஞ்சம் எப்போவுமே வாங்கினது கிடையாது. ஏன் சார் இப்படி அபாண்டமாக பழி போடுறீங்க? யாராவது ஆகாதவங்க தான் இப்படி என் பையன் மேலே பழி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் கேட்கவும், சார் என்ன சார் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, இது வீடியோ ஆதாரத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆருமே போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து அந்த வீடியோ ஆதாரத்துமே காட்டுறாங்க. நம்ம பாண்டியன் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஸோ நம்ம பாண்டியன் இப்போ கோமதிக்கு முன்னாடி வந்து நின்று, வீட்டில் ஒருத்தவங்க கூட சரியில்லைல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க, சி குடும்பமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. கோமதி இருந்துட்டு என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம பாண்டியன் கதிர்கிட்ட, டே கதிர் என்னடா இது, நம்ம குடும்பத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க, இந்த செந்தில் எதுக்காகடா லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லஞ்சமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கிங்காக கேட்குறாங்க நம்ம கோமதி. ஆமாம் லஞ்சத்தை தான் வாங்கி தொலைச்சிருக்கான். லஞ்சம் வாங்கி இப்போ எங்கே வந்து உட்காண்ட்ருக்கான் பார்த்தீங்களா, அந்த வேலை வாங்குறதுக்காக லஞ்சம் 10 லட்ச ரூபா கொடுத்து, அதுவும் அவங்க பொண்டாட்டி லோன் போட்டு வாங்கி கொடுத்து அந்த வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. இப்போது எப்படியாவது லஞ்சம் வாங்கி அந்த கடத்தை அடைச்சிடலான்றதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பானோ. அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு கூட நம்ம காசு கொடுத்தாச்சுல்ல, அப்புறம் எதுக்காக இந்த மனுஷன் இவன் லஞ்சமெல்லாம் வாங்கியிருப்பான்? இவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், அதுவும் நம்ம வீட்டில் பிறந்து வளர்ந்துட்டு இவன் லஞ்சம் வாங்கியிருக்கான். சிச்சி இவனை மாதிரி ஆளுங்க கண்டிப்பாக ஜெயிலில் தான் இருக்கணும், இவனை திரும்பலாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கர கோவமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, இல்லைங்க ஏதாவது தப்பு நடந்திருக்குங்க, கண்டிப்பாக செந்தில் லஞ்சமெல்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அவங்க தான் ஆதாரப்பூர்வமாக காட்டுறாங்களே, அப்போது அது தப்புன்னு அது பொய்ன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக நம்ம பாண்டியன் வந்து அப்படியே பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. மீனாக்கு கோவம் வருது. உடனே லாக்கப்பில் இருக்கிற செந்தில் கிட்ட பேச போகிறாங்க. நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து மீனான்னு சொல்லிட்டு திக்கி திணறாங்க. சொல்லுங்கள், நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மீனா, அது வந்து எத்தனை நாளாங்க இதுங்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, லஞ்சம் கொடுக்குறதும் வாங்குறதும் தப்பு தானுங்க, அந்த வேலையவே நீங்கள் லஞ்சம் கொடுத்து தான் வாங்கினீங்க, சரி போனால் போதேன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கம் நான் நின்னேன். அது மட்டும் இல்லாமல் பணத்தை திருடி கொடுத்தீங்க, அந்த நீங்கள் யார் முன்னாடியுமே அவமானப்பட்டு நின்றக்கூடாது அப்படின்றதுக்காக லோன் போட்டு அந்த 10 லட்ச ரூபாவை கரெக்டான டைமுக்கு மாமாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். ஆனால் என்னென்னமோ நடந்துச்சு அந்த வேலை வாங்குறதுக்காக. சரி அதெல்லாம் போச்சு, எதுக்காக லஞ்சம் வாங்கணும், எத்தனை நாளாக வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனா எத்தனை நாளாகவும் வாங்கலை மீனா, இன்றைக்கி தான் நான் வாங்கவே ஆரம்பித்தேன், அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வராத விஷயத்த நீங்கள் எதுக்காக செய்கிறீங்க, இத்தனை நாளாக நல்லா இருந்த மனுஷன் எப்படி நீங்கள் இப்போது லஞ்சமெல்லாம் வாங்க கற்றுக்கிட்டீங்க, யார் சொல்லிங்க இப்படியெல்லாம் செஞ்சீங்க
இருக்கீங்க. இங்கே பாருங்க, உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. வர கோவத்துக்கு உங்களை இங்கேயே விட்டுட்டு போயிடலான்னு தோணுது. உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்பிட்டு அளந்து தெரியுமா. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு வந்திருக்கீங்க. தப்பு பண்ணால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. என்னங்க பண்ணலாம்? உங்களை நாங்கள் வெளியே கொண்டு போகட்டுமா, இல்லை நீங்கள் இங்கேயே இருக்கீங்களா? அது மட்டும் இல்லாமல் கேஸ் ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லேயே இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் டெம்ப்ரரியாக தான் அந்த ஜாப்லேயே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நம்பி லோனும் போட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் லோனை அடைச்சுங்க. இல்லை வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி குவிச்சு வச்சுருக்கீங்க. மொத்தமாக கடனாக தான் நம்ம பொழப்பவே நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு லஞ்சமெல்லாம் கேட்குதா? இனிமேல் நீங்கள் அந்த வேலைக்கு போகவே முடியாது. ஆசையே படாதீங்க. அவ்வளோதான், இப்படிதான் முடிஞ்சிடுச்சு, நம்ம லைஃபே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இங்கே நம்ம மீனா வந்து செந்தில திட்டிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு, மீனா சாரி மீனா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். ஏங்க இத்தனை நாளாக நல்லா தானே இருந்தீங்க, எப்படிங்க உங்களுக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மீனா, நைட்டு உன் அப்பா வீட்டுக்கு போயிருந்தல. ஓ அப்பா சொன்னாரா? அது வந்து மீனா அப்படின்றது. ஆமாம் மீனா, எத்தனை நாளைக்கு தான் நம்ம கோர்ட்டஸ்லேயே இருக்க முடியும்? புதுசாக ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்கும்ல. அதுக்கு நீங்கள் நேர்மையாக உழைச்சிங்க அப்படின்னா அதுக்கான சம்பளத்தெல்லாம் அந்த சம்பளத்தை வச்செல்லாம் நம்ம நினச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது. அதனால இப்படி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வர எல்லாத்துக்கிட்டையுமே 2000 1000 5000 10,000ன்னு நான் லஞ்சம் வாங்கினேன். ஒரு சிலவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தன் என்னை போட்டு கொடுத்துட்டான் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா அப்படியே பத்திரகாளியாக மாறுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லையா? என் அப்பா சொன்னார்னா உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? சி, இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சின்றது எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இனிமேல் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆதாரப்பூர்வமாக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை காப்பாற்றுறது பெரும்பாடு. உங்களை காப்பாற்றினா மட்டும் போதுமா? அது நடக்கிறதே அதிகம். ஆனால் உங்களை அப்படியே காப்பாற்றினாலுமே உங்களுக்கு அந்த வேலை கன்ஃபார்மா அப்படின்றது டவுட்டு தான். மீனா என்ன சொல்கிற மீனா? பின்ன என்னங்க, உங்கள் வேலையை நீங்களே போக வச்சுட்டீங்க. இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தானே போகிறேன். சரி, இனிமேல் நீங்கள் மாமா கடைக்கு சைலண்ட்டாக மளிகை கடைக்கு போயிருங்க. நீங்கள் அதுக்காக தானே இப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இருந்தப்பவே நல்லா தான் இருந்தது. கவர்மெண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்களோட ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமா எல்லாத்தையுமே இந்த கடவுளை அடக்கிட்டார் பார்த்தீங்களா? ஆட்டம் போடுறது கொஞ்சம் கம்மியாக போடணும். நம்ம தான் கிங்கு, நம்ம தான் அப்படி இப்படி, நம்ம தான் பெருசுன்னு சொல்லிட்டு ஆட்டம் போட்டால் இப்படி தான் கடைசியில் அடங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம மீனாவோட அப்பா வந்து, இங்கே பாருமா மீனா, எதுக்காக மாப்பிள்ளை நீ திட்டிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை அப்படி என்ன தப்பு பண்ணியிருப்பாரு? கண்டிப்பாக தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். மாப்பிள்ளை நீங்கள் கவலையப்படாதீங்க மாப்பிள்ளை, நான் உங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனா இருந்துட்டு, அப்பா போதும் நிறுத்துங்கப்பா, அவங்க கெட்டு கிடக்கிறதே உங்களால் தான். நீங்கள் சொல்லிட்டு தான் 10 லட்ச ரூபாவை யாருக்குமே வீட்டுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அந்த வேலையை வாங்கினாங்க. அதனால் எவ்வளோ பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ண தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ஏதோ வேலைக்கு போய்கிட்டு இருக்காருன்னு சந்தோஷப்படாமல் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக வீடெல்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பேராசையில் இப்போது இவங்களை இங்கே வந்து கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்காப்பா? எதுக்காக அவங்கக்கிட்ட லஞ்சமெல்லாம் வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே வராதப்பா. அப்பா நீங்கள் இப்படி எல்லாம் மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, ஏன் மீனா, ஏன் இப்படி மூச்சு வாங்க பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. நான் இப்போ தான் கலெக்டர்கிட்ட பேசிக்கிட்டு வந்திருக்கேன். அவர் போலீஸ்கிட்ட பேசிட்டாங்க அப்படின்னா மாப்பிள்ளை இப்போவே விடுதலை பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த வேலையுமே கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம செந்திலுக்கு அப்போ தான் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. அப்பா இங்கே பாருப்பா, நீங்கள் அவங்கள வெளியே கொண்டு வந்தாலுமே இனிமேல் உங்கள் கூட நான் பேசவே மாட்டேன்ப்பா. இந்த மாதிரி தப்பான புத்தியை நீங்கள் எங்கேருந்து கற்றுட்டு வந்தீங்கன்னு தெரியல, ஆனால் அந்த புத்தியை அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புப்பா. இது எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு அங்கேருந்து பக்கமாக வந்து நின்றுக்கிறாங்க. உடனே இங்கே நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு செந்தில்கிட்ட, இங்கே பாருங்க மாப்பிள்ள, நீங்கள் கவலையப்படாதீங்க, உங்களை நாங்கள் கண்டிப்பாக மீட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுகிறாங்க நம்ம மீனாவோட அப்பா. இங்கே பாருங்கள் மேடம், இங்கே பாருங்கள் சார், நாங்கள் கலெக்டர்கிட்டலாம் பேசியாச்சு. அவங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கலெக்டர் மேடம் இப்போ தான் என்கிட்ட பேசினாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசியாச்சு. இப்படி லஞ்சம் வாங்குறவங்கலாம் அந்த வேலையில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன். கண்டிப்பாக இவங்களை நான் வெளியெல்லாம் விட போகிறது கிடையாது. இவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க கவர்மெண்ட்லேயே அவங்க வேலை பார்க்காத அளவுக்கு நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இங்கே நம்ம
செ அதாவது மீனாவோட அப்பா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட மீனாவோட அப்பா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "நீங்க எதுவா இருந்தாலும் கோர்ட்ல தான் பார்த்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம மீனாவோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனாவோட அப்பா பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. உடனே மீனா வந்து நிற்கிறாங்க. சார் என் புருஷனை தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க சார், ஏதோ தெரியாதனமாக இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டாரு, இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா கன்ஃபார்ம் இப்படியெல்லாம் எங்களால் விட முடியாது, கோர்ட்டில் தான் நீங்கள் பார்த்துக்கணும், நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்துடுங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு வருஷமாவது ஜெயில் தண்டனை கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா ரொம்பவே மனசொடைஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. உடனே மீனாவோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு மீனா கவலைப்படாத, எல்லாமே என்னால் தான், தப்புதாம்மா, ஆனால் எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சிடறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பேசாதீங்கப்பா, இங்கேருந்து போயிடுங்க ஒழுங்கா, அதுக்கப்புறம் கோவத்தில் ஏதாவது பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியனுமே இங்கே கதிர்கிட்ட, இங்கே பாரு கதிர், அவன் தப்பு பண்ணதுக்கான தண்டனையை அனுபவிக்கிட்டோம், இதுக்கப்புறமும் அவனுக்காக நம்ம எதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கணும், அவன் தப்பு பண்ணல அப்படின்னா கூட அவன் கூட நின்று எப்படியாவது அவனை வெளியே கொண்டு வரலாம், ஆனால் அது தப்பு பண்ணியிருக்கானே, தப்பு பண்ணவனுக்கு நான் எப்போவுமே துணை நிற்க மாட்டேன், நான் போகிறேன், போயிட்டு கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே கோமதி இருந்துட்டு, என்னங்க இது, அவன் தப்பு பண்ணானோ பண்ணலையோ அவனுக்கு தானுங்க தெரியும், எல்லாம் ஆதாரப்பூர்வமாக காட்டுறப்போ எப்படி அது தப்பு இல்லைனாகும், நான் கிளம்புறேன்டா கதிரு அப்படின்னு சொல்லிட்டு. கோமதிக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. எப்படியாவது செந்திலை வெளியே கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே செந்தில் மேலே நல்லா ஸ்ட்ராங்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போனாலுமே நம்ம செந்திலுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேலை நிலைக்குமான்னு கூட தெரியாது. என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.